வணக்கம். நமக்கு இது நாள் வரையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருந்த தங்கமயில் ஜுவல்லரி கடந்த 1 மாச காலமா இந்த நவம்பர் மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25% வந்து கீழ இறங்கியிருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து. இன்ஃபாக்ட் வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆன ஆரம்பிச்சது வந்து அக்டோபர் மாசம். ஆனா இது வந்து அக்டோபர் மாசத்துல ஆல் டைம் ஹைல போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் நவம்பர் மாசத்துலேருந்து தான் இது வந்து இறங்கிருக்கு. இவ்வளவு நாள் வரையும் இவங்க ரொம்ப ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, நல்ல லாஸ் ஒரு 313% வந்து லாஸ் இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டருக்கும், அது லாஸ்ட் இயர் குவார்ட்டருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அது இல்லாம வந்து அதோட புரமோட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 6% வந்து இந்த குவார்ட்டர்ல வித்திருக்காரு. ஸோ என்ன நடக்குது தங்கமயில்ல? ஏன் இது இந்த மாரி போயிட்டுருக்கு? இது ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்கு? மத்த இதோட மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாமே இந்த இதுல பார்க்கலாம். இதோட 1 இயர் டார்கெட் எவ்வளோ இருக்க போகுது? இத வச்சுக்கலாமா? இல்ல வந்து வேற ஏதாவது பண்ணலாமா? இது நாள் வரையும் சூப்பரா குடுத்துருக்கு. ஸோ அதனால வேற என்ன இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம்? அப்படின்றத வந்து இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். தங்கமயில் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணது 2000லங்க. இதுக்கு முன்னாடி இவங்க மதுரையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் மதுரையில தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பேர் வந்து பாலு ஜுவல்லரி மதுரை. ஸோ பாலு ஜுவல்லரி சென்னைன்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுல மொத்தமே 59 ஷோரூம் தான் இருக்கு. அது எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்ல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இவங்க 2010ல வந்து லிஸ்ட் ஆனாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். இதோட எம்டி அண்ட் சேர்மன் பார்த்தீங்கன்னா, பலராம கோவிந்ததாஸ்ன்றவர் தான் இதோட வந்து சேர்மன் இப்போதைக்கு. தங்கமயில்ல 2023ல போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணாங்க 1:1ல. இதோட ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 தான். ஸோ புரமோட்டர் ஹோல்டிங் இப்போதைக்கு வந்து 61% இருக்கு. ஸோ இதுதான் தங்கமயிலோட பேக்ரவுண்ட். இப்போ நம்ம இதோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இது கூட வந்து சென்கோ கோல்ட வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். சோ தட் ஏன்னா சிமிலர் சைஸ் அவங்களோட ரெவென்யூ எல்லாமே இருக்கும். அதனால அத கம்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தங்கமயிலோட வந்து இந்த இயரோட Q1, Q2 எடுத்திருக்கேன். இதே மாரி லாஸ்ட் இயரோட இதே சேம் Q1, Q2 எடுத்திருக்கேன். அதே மாரி சென்கோ கோல்ட்லயும் வந்து இதே மாரி எடுத்திருக்கேங்க. ஸோ இப்ப ரெவென்யூ பார்ப்போம். இவங்களோடது வந்து இந்த Q2 ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 1181 கோடி இருக்கு. இதே லாஸ்ட் இயர் Q2ல பார்த்தீங்கன்னா, 993 கோடி இருக்கு. ஸோ அதனால ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, ஒரு 19% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதே பீரியட்ல வந்து சென்கோ கோல்டோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 28% வந்து இந்த குவார்ட்டர் இயர் ஆன் இயர்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. தங்கமயிலோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல 1188 அதாவது வந்து ரெவென்யூ வந்து 1181 ஆனா எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1188. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து 23% வந்து லாஸ்ட் குவார்ட்டர் இந்த குவார்ட்டருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ரெவென்யூவோட எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து நான் ரெட்ல உங்களுக்கு அதனால தான் போட்டிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு, ரெவென்யூ கம்மியா இருக்குன்னா ஆப்வியஸ்லி உங்க ப்ராஃபிட் வந்து மைனஸ்ல தான் போதும். இதே லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த Q2 இல்லாம Q1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 57 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. 23, 24ல பார்த்தீங்கன்னா, சிமிலர் Q2ல வந்து 8 குரோர்ஸ் அதுக்கு முன்னாடி Q1ல வந்து 59 குரோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆனதுல மைனஸ்ல குடுத்துருக்காங்க. அது மைனஸ்ல குடுத்தனால இவங்க ஏர்னிங் பெர் ஷேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மைனஸ்ல போயிருக்கு. உங்களுக்கு பேரலலா சென்கோ கோல்ட் குடுத்துருக்கோம். அவங்க வந்து மச் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களது வந்து எந்த லாஸும் இல்ல. இதுதான் வந்து கிளியர். ஈவன் இதே பீரியட்ல வந்து மத்த கம்பெனியும் வந்து இப்ப நீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸோ இல்ல டைட்டனோ எதுவுமே வந்து அவங்களது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ்ல இல்லவே இல்லைங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பார்த்துட்டோம். சென்கோ கோல்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஏன் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கு? ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, Q2ல வந்து உங்களுக்கு அந்த கோல்டோட கஸ்டம் டியூட்டி வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ இவரு வந்து கோல்டு ஹெட்ஜ் பண்ணியிருக்காரு. அந்த ஹெட்ஜ் பண்ணதுல லாஸஸ் வந்திருக்கு. அந்த லாஸஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்ல ஆட் ஆயிருக்கு. அதனால தான் இது வந்து சடனா ஸ்பைக் ஆயிருக்கு. ஆனா இது பெட்டரா மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மத்த எல்லா கம்பெனியும் இதே கோல்டு ரீட்டெய்லர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இத பெட்டரா மேனேஜ் பண்ணி எக்ஸ்பென்சஸ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட் வந்து அத ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் நல்லாருக்கும். இல்லாட்டினா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் வந்து கம்பெனி போயிட்டு இருக்காம திடீர்னு லாஸ்ல வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்ப நம்ம ஃபினான்ஷியல் பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி கேண்டில் சார்ட் எது மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் வந்து இது என்ன சொல்றாங்க? வாங்க சொல்றாங்களா? விக்க சொல்றாங்களா? ஹோல்ட் பண்ண சொல்றாங்களா? 1 இயர் டார்கெட் என்ன குடுத்துருக்காங்க? எவ்வளோ லோவா போகும்? ஹையா போகும்? அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட்
ஏதாவது கொரீஸ் இருக்கு, இல்ல எஸ்ஐபி போடணும், இல்ல புதுசா ஃபண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட். உங்களுக்கு எஃப்டியோட அதிகமா ரிட்டர்ன்ஸ் வர மாரி பாண்ட் இல்ல என்சிடிஸ் வேணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இல்ல வந்து வெல்த் கிரியேஷன் பண்ற ரிலேட்டடா உங்களுக்கு எந்த கொரீஸ் இருந்தாலும் நான் இங்க மொபைல் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த ஸ்டாக் வந்து 1 இயர்ல எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து நான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜும், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜும் நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு 200 டேஸ்னும் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கு. ஆனா வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழ தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ரீசென்ட்டா இந்த பிரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு இங்கேயே பார்க்கலாம். அக்டோபர் மாசம்லாம் வந்து இது வந்து பீக்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் நவம்பர்ல தான் இது வந்து மைனஸ்ல வர ஆரம்பிச்சு. அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்து வந்து இது வந்து ரொம்ப மைனஸ்ல போயிட்டுருக்கு. இப்ப 5 இயர்ஸ் இங்க நான் மூவ்மெண்ட் குடுத்துருக்கேன். ஸோ 5 இயர்ஸ்னா அங்க 2020ல பாருங்க எந்த ரேஞ்ச்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து அரவுண்ட் 350, 400 அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மே 2021 வரையும் பிலோ 500 ரேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா போயிருக்கு. மே 2023 வரையும் அப்படியே தான் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த உங்களுக்கு வந்து ஜூலைல வந்து உங்களுக்கு வந்து போனஸ் குடுத்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த அனவுன்ஸ்மென்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்து தான் சடனா ஸ்பைக் ஆகி ஏற ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஜெட் ஸ்பீட்ல அப்படியே போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாசம் வந்து அ பொ நவம்பர் மாசம் அதாவது இந்த நவம்பர் மாசத்துலேருந்து தான் இது வந்து உங்களுக்கு இறங்குது. ஆல் டைம் ஹையா போயிட்டு வந்துச்சு. இதுதான் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா அது வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இங்க பாருங்க நம்ம ரிட்டர்ன்ஸையும் பார்த்துரலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரூ. 1979ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 2650. ஸோ இந்த ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 57. பிஇ வந்து அதிகம் தான். நீங்க ஏன்னா, இதோட சிமிலர் கம்பேர் பண்ற சென்கோ அதோட பிஇ பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கு. இது 57 இருக்கு. அ பட் டைட்டன் மத்த கல்யாண் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ அத ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து இவங்க குடுத்துருக்க ரெவென்யூக்கு அவங்க சிமிலர் கம்பெனிஸ் நம்ம காம்படிட்டர கம்பேர் பண்ணோம்னா, இது வந்து அதிகமா தான் இருக்கு. இவங்களோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. எனிதிங் அபோவ் 15 ஆர் 20க்கு மேல இருந்துச்சுன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்றோம். அது ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2மே நல்லா இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ நான் சொன்ன மாரி ரூ. 10. உங்களுக்கு இதோட கம்பெனியோட லோன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால டெட் டூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.55 இருக்கு. விச் இஸ் ஓகே. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 34.80 பைசால இருக்கு. உங்க இந்த குரோத் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. 3 வருஷமாவே இது காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட்ல பார்த்தீங்கன்னா 28.1 இருக்கு. அதே மாரி வந்து அம் இதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து 12.5% இருக்கு. இந்த ரீசென்ட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த குவார்டர் ஆன் குவார்டர் இயர் லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ்ல வந்து இருக்கு. 308% வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் நான் சொன்னேன் என்ன ரீசன்னு. இந்த ஸ்டாக் வந்து 3 மாசத்துல இறங்குனதுனால வந்து மைனஸ்ல வந்து 2%ல இருக்கு. இதே வந்து 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா 61% குடுத்திருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 45% குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 42.3% காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் சிஏஜிஆர் அது. அதே மாரி 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 62.8 சிஏஜிஆர் குடுத்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் இது வந்து கம்மியாகுதே தவிர, அதர்வைஸ் இதுவரையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் குடுத்துட்டுருக்கு. இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 42ல இருக்கு. இதுவும் ஓரளவுக்கு லோயர் சைடு தான் இருக்கு. பிரைஸ் டூ புக் மட்டும் அதிகமா இருக்கு. 10.5 இதோட புக் வேல்யூ சொன்னேன் இல்லைங்களா? ரூ. 188. அதுக்கப்புறம் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ₹693ல இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, மக்கள் ஜெனரலா ரொம்ப டெக்னிக்கலா இப்போ ஹியூஜ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்கலாம் இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1989 பட் வந்து ஃபினான்ஷியல் டெர்ம் அது ஃபைனான்ஷியலா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு என்ன வேல்யூ குடுக்கலாம் அப்படின்ட்டு பல்க் இன்வெஸ்ட் பண்றது பேஸ்ட் ஆன் இன்ட்ரின்சிக் வேல்யூ அது பார்த்தீங்கன்னா 693ல தான் இருக்கு. 25% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து வந்து கரெக்ட்டா இருக்கு. இதோட பீட்டா பார்த்தீங்கன்னா 1.59 பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து பீட்டா 1. பீட்டா 1க்கு மேல இருந்துச்சுன்னா ஹைலி வாலடைல், 1க்கு கீழ இருந்துச்சுன்னா லோ வாலடைல். அதுதாங்க மீனிங் பீட்டாக்கு. தங்கமயில் ஸ்டாக் வந்து உங்களுக்கு 2.9 டைம்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ ஹையரா இருக்கு. அது ஸ்டாக் பிரைஸோட. இதே சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா 2.4 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பல்க் இன்வெஸ்ட்மென்ட் போறவங்க பார்ப்பாங்க. இதோட முக்கியமான இன்னொரு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து ஒரு 6% வித்திருக்காரு. இது என்ன ரீசன் தெரியல. அவருக்கு ஒரு வேள தெரிஞ்சிருக்குமோ? இந்த குவார்ட்டர்ல வந்து நம்ம லாஸ் பண்ணுவோம். அதனால நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாமா? அப்படின்னு தெரியல. பட் 6% இருக்கு. இது வந்து கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு. ஸோ இங்க கேண்டில் சார்ட் பாருங்க. இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ரீசென்ட்டா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிரீனோட வந்து இப்ப மோர் ரெட் தான் நெறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சர்ன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது டீப் இது இருக்கு.
அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல தான் போயிட்டுருக்கும். ஸோ மைனஸ்ல போறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்கு. இன்னும் இறங்கும். அன்லெஸ் வந்து அவர் வந்து ஏதாவது ரெவென்யூஸ் இல்ல பாசிட்டிவ் வேற ஏதாவது நியூஸ் இருக்கு. இல்ல ரெவென்யூஸ் ஆக்சுவலா வந்து அது எக்ஸ்பென்சஸ கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்றாரு அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அடுத்த குவார்ட்டர்ல தான் தெரியும். அதாவது Q3ல. ஸோ அந்த Q3 அந்த ரிசல்ட்டுக்கு பொறுத்து தான் இந்த ஸ்டாக் இனிமேட்டு மேல போகுமா? இல்ல ஃபர்தரா கீழ போகுமா? அப்டின்னு தெரியும். அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாச்சுன்னா, கண்டிப்பா இது கீழ போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இல்ல வந்து நல்ல ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து மேல போகும். இப்போ வந்து கோல்டு பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுனால வந்து ப்ராபபிலிட்டி வந்து இது மேல போறதுக்கு தான். அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அடுத்த வர குவார்ட்டர்ல வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது மேல போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்றதுனால நெறைய பேர் இத வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமே வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து ஒரு 3 பேர் தான் அத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க. இது என்ன டார்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் ஒரு 30% எக்ஸ்ட்ரா இன்கிரீஸ் பண்ணி 2595 அந்த மாரி வந்து அவங்க டார்கெட் பிரைஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து அப் சைட்ல. ஸோ லோயர் சைட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணாருன்னா, இது நல்லா கீழ போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. க்ளோஸ் டூ உங்களுக்கு வந்து 1300, 400 அந்த ரேஞ்ச்ல போறதுக்கும் சான்சஸ் நெறைய இருக்கு. கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங் குரோத் இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த எஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டுல தான் இவங்க இருக்காங்க. அதுவும் டவுன் சவுத்ல. இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் நல்லா போனாங்கன்னா, இது நல்லா குரோத் ஆகுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இவங்க இபிஎஸ் நான் காமிச்சேன் இல்லைங்களா? வெறும் 58 ஸ்டோர்ஸ்ல இவங்க நல்லா இபிஎஸ் வச்சிருக்காங்க. எர்னிங் பெர் ஷேர். இதே சென்கோ கோல்டு மத்த இதெல்லாம் வந்து அவங்கலாம் 150 ஷோரூம் வச்சிருக்காங்க. அதிலேயே வந்து அவங்க இபிஎஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. பெர் ஷோரூம்க்கு வந்து இவங்களது ரெவென்யூ அதிகமா இருக்கு. ஸோ, இப்ப நம்ம கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம். கம்பெனியோட வந்து மூவ்மெண்ட் பார்த்தோம். டெக் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ, உங்களுக்கு 1 இயர் டார்கெட்டும் நம்ம பார்த்துட்டோம். நீங்க ஃபினான்ஷியல் பார்த்துட்டீங்க. ப்ராஃபிட், லாஸஸ் பார்த்தீங்க. மத்த எல்லாமே பார்த்தீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டாக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் நானு. கோல்ட் பிரைஸ் ஏறுது. அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்ப நானும் வந்து இதோட ஒரு ஷேர் ஹோல்டர் தான். நான் வந்து இத ஸ்ப்ளிட்டுக்கு அந்த போனஸ் இதுக்கு முன்னாடியே நான் அத வாங்குனேன். ஸோ, அந்த மாரி வாங்குனவங்க வந்து இத வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஏன்னா வந்து இது நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் லாங் ரன்ல. ஹையர் பிரைஸ்ல வாங்குறவங்க வந்து தான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சொன்ன மாரி 25% இறங்குது. குவார்ட்டர் வரையும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்றதுன்னா பண்ணலாம். இல்ல அவசரம் பண்ணணும்னா, நீங்க வந்து வேணா இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கும்போது ஆவரேஜ் பண்றதுன்னா பண்ணுங்க. பட் ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு இது கொஞ்ச நாளைக்கு மேல போகாது. கண்டிப்பா வந்து அந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னா, வர குவார்ட்டர் வந்து நல்லா வந்துச்சுன்னா, இது மேல போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இது ஒரு மல்டி பேக்கர் தான் ஞாபகம் வச்சுக்கங்க. 5 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுத்ததுன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ, அதனால உங்களுடைய வந்து ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி, உங்களுடைய வந்து எவ்வளோ டைம் வந்து இந்த ஷேர நீங்க வச்சுக்கலான்னு பிளான் பண்றீங்க. இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி தான் நீங்க டெசிஷன் எடுக்கணும். ஸோ, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க டெசிஷன் எடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.